வெல்கம் டு ஜோஸ்பின் ஷெகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷெகிலா கிச்சனில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுடைய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வந்து சப்பாத்தி குருமா ரொம்ப பிடிக்கும். அதனால் சப்பாத்தியை வந்து செய்கிறேன். அவனுக்கு பிடிச்சது வந்து தேவையான அளவு வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கடலை பருப்பு, மெயினாக கடலை பருப்பு வச்சு தான் இன்றைக்கி குருமா செய்வேன். இந்த குருமா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் சைட்லாம் செய்கிற குருமா. அதோட சப்பாத்தியும் தேவையான அளவு பால், உப்பு, அதோடு வந்து எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சாஃப்டாக இருக்கும். பால் ஊற்றி நம்ம செய்தோம்னா சப்பாத்தி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஆட் பண்ண ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு குக்கரில் வந்து உருளைக்கிழங்கும் வச்சு விசில் விட்டு எடுத்து மசிச்சுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரம் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதோடு மசிச்சு வச்சுருந்தா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது பருப்பு வச்சு செய்கிற குருமா சூப்பராக இருக்கும். ஹோட்டல் சைட்லாம் இதான் செய்வாங்க. தேவைக்கேற்ப மஞ்சள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா தான் இதுக்கு காரத்திற்கு. தேவைக்கேற்ப மஞ்சள் போட்டுக்கணும். அதோடு சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். அதோடு தேவைக்கேற்ப வந்து ஒரு கத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இந்த ஸ்டைலில் வந்து கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு குருமா செய்தால் சப்பாத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் ஸ்டைல்லாம் இது மாதிரி தான் செய்வாங்க. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் இசைக்கு வந்து இட்லி, கறி குழம்பு, சப்பாத்தி, உருளைக்கிழங்கு குருமா தான் ரொம்ப பிடிக்கும். டிஃபன் ஐட்டம் 3 வேளையும் டிஃபன் ஐட்டம் இருந்தாலே அவன் நல்லா சாப்பிடும். அதனால் அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷே நாங்கள் செய்து விட்டுக்கிறோம். சுட சுட ஆவி பறக்க சப்பாத்தி, சுட சுட ஆவி பறக்க கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு குருமா வச்சு அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷு கொடுத்து அவனை சாப்பிட வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குதுன்னு சொன்னான். அதோடு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கை வந்து இடுப்பு வலி, கை வந்து அப்படியே ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். அதனால் வந்து இன்றைக்கி ஹெவியாக கூட நான்வெஜ்ஜெல்லாம் செய்ய முடியல. லஞ்சும் இதே தான் அவனுக்கு கட்டிட்டேன். அதோடு தம்பி பசங்களுக்கெல்லாம் வச்சு சாப்பிட வச்சேன். அக்கா பசங்க, தம்பி பசங்க அதோடு எல்லாம் சாப்பிட்டுன்னுக்கிறப்பயே இசை வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவனுக்கும் லஞ்சு கட்டியாச்சு. சப்பாத்தி, கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு குருமாவே கட்டியாச்சு. ஸ்கூலுக்கு பாய் சொல்லி அனுப்பி தேவைக்கேற்ப பால் நானே வீட்டிலே கேக்கு செய்ய போகிறேன். கேக்கு வந்து கடையில் வாங்கினா ஹெல்த்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நானே செய்ய போகிறேன் கேக்கு. தேவைக்கேற்ப பால் ஊற்றின்னு 2 முட்டை ஆட் பண்ணிக்கின்னு நல்லா பீட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அப்படியே பீட் பண்ணிவிடுங்க. நம்ம பீட் பண்ணுறதுலே தான் நம்மளுக்கு நல்லா கேக் வந்து புசு புசுன்னு வரும். கேக்கு செய்கிற பவுடர் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, அதோடு ஆப்ப சோடா லைட்டாக போட்டுக்கலாம். அதான் புசு புசுன்னு வரும். சர்க்கரை தேவைக்கேற்ப போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. விக்ஸு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் அப்போ தான் வந்து புசு புசுன்னு. தேவைக்கேற்ப கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸு என்னால் வந்து இதை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் செய்கிறேன். முந்திரி, திராட்சை போட்டு நல்லா மிக்ஸால் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு வந்து நல்லா அந்த நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் தான். நீங்கள் போட்டால் போடலாம், இல்லைனா விட்டுடலாம். அந்த விதையை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு காப்பி பேட் சாக்லேட் இருந்துச்சு, அதையும் வந்து இடிகால நச்சு எடுத்துக்கலாம். நச்சு எடுத்துக்கின்னு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய சமையலே வந்து ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் செய்வேன். அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான்
இன்றைக்கி வந்து கேக் செய்ய போகிறேன். அந்த சாக்லேட்டு கே சாக்லேட்டையும் நச்சு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதோட சால்ட் உப்பு வந்து ஒரு கம்பி வச்சுட்டு சால்ட் உப்பு மேலே வச்சிடலாம் குக்கரில். அதோடு நெய் தடவி பட்டர் பேப்பரும் போட்டுக்கின்னு நெய்யும் தடவிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேக் ஒட்டாது இருக்கும். அதோடு நம்ம வந்து விக்ஸ் வச்சு நல்லா பீட் பண்ணதை எடுத்து சேர்த்துக்கலாம் கேக்கு மோல்டில். இல்லை என்கிட்ட வெறும் கிண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு, அதிலே ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி மேலே வந்து வச்சுட்டு அதோட கேஸ் ஸ்டைலு குக்கர் கேஸில் யூஸ் பண்ணுற பெல்ட்டு அதோட குக்கர் விசில் எடுத்துடணும். அதோடு வந்து எங்கள் இசை வந்து த்ரோ பாலில் வந்து ஜெயிச்சுட்டு மெடல் வாங்கிட்டு வந்தான். அவன் அப்பா கையால் போடணுன்னு சொல்லிட்டு போட்டு சர்டிஃபிகேட்டு இது பண்ணிட்டான். விவேகானந்தா ஸ்கூலில் தான் என் பையன் படிக்கிறான். கேக்கும் வந்து 20 நிமிஷம் குக் பண்ணேன். கேக்கும் நல்லா வெந்தாச்சு. இப்போ வந்து ஓரெல்லாம் அழகாக எடுத்துன்னு வந்தது. இதுமாரி இருக்குன்னே நான் எதிர்பார்க்கல. அவன் ஈவினிங் வராங்காட்டியுமே நான் வந்து கேக் எடுத்து வச்சாச்சு. அதுவும் அது ரொம்ப சாஃப்டான கேக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடையில் வாங்காத வீட்டிலே நான் கேக்கு செய்து தம்பிக்கு வெட்டலான்னு சொல்லிட்டு வெட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக புசு புசுன்னு நம்ம வீட்டிலே கேக் ரெடி ஆகிடுச்சு. அதோடு வந்து 5 ஸ்டார் சாக்லேட்டை வந்து மெல்ட்டு பண்ணி அந்த சீரத்தை வந்து அப்படியே ஊற்றுறாங்க, மேலேயே ஆட் பண்ணி வைக்கிறாங்க, கொஞ்சம் ஜூஸியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு. டெய்ரி மில்க்கு தான் வாங்கின்னு வந்தாங்க. 100 ரூபாய்க்கு வாங்கின்னு வந்து அதை வந்து அதை டபுள் பாய் மெத்தடில் உருக்கி அது மேலே வந்து ஜூஸியாக இருக்கணுன்றதுனால கேக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக அது கடைகளில் செய்கிற கேக்கு மாதிரியே பார்க்கறது, ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும். அதோட சாக்லேட்டு எல்லாம் வாங்கி அது மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு கேக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டான் தம்பி. டேஸ்ட்டும் பண்ணால் சூப்பராக இருக்குதுன்னுட்டான். அதோட அம்மா அப்பா தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பசங்களுக்கு எல்லாம் கேக் வெட்டுவாங்க. நீண்ட நீண்ட காலம் பாட்டு பாடிக்கினே வந்து கேக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளான முறையில் தான் நாங்கள் வந்து பர்த்டே கொண்டாடுவோம். நீங்கள் எப்படிலாம் உங்கள் பசங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா பசங்க, தம்பி பசங்க எல்லாருமே வந்து கேக் வெட்டி இசை வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண வச்சாங்க. அதோட அக்கா ஃபேமிலி தான் வந்து கேக் வெட்டுறாங்க. அக்கா வீட்டுக்காரு பசங்க கேக் வெட்டுறாங்க. ப்ளஸ் பண்ணிவிட்டு கேக் வெட்டினாங்க. அவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க தம்பிக்கு. அதோட தம்பி ஒய்ஃப் தம்பி தம்பி பையனும் கேக் வெட்டினான். ஸ்டார்நாத் அவன் பேர். அதோடு நாங்கள் எங்கள் வீட்டுக்காரு, நான், என் பொண்ணு எல்லாமே நாங்களும் கேக் ப்ளஸ் பண்ணிட்டு கேக் விட்டு கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு தம்பிக்கு.
அதோடு இன்னொரு தம்பி ராஜேந்தர் குடும்பமும் பசங்க எல்லாம் சேர்ந்து கேக் கூட்டுறாங்க, கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. பணமாக தான் கொடுத்தாங்க 500. அதோட கேக்கும் வெட்டி முடிச்சாச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்றதுனால சிம்பிளான முறையில் தான் நான் பிறந்த நாள் கொண்டாடினோம். அதோட தம்பி பையன் அக்கா பசங்க எல்லாம் கேக் கொண்டாடினாங்க.